பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வேட்பாளர் ஸ்ரீரங்கத்தில் நிறுத்தப்படுவார். எந்த கட்சியின் வேட்பாளர், கூட்டணி கட்சிக்குள் இருக்கும் கட்சிகளுக்குள் எந்த கட்சியின் வேட்பாளர் என்பதை கூட்டணி கட்சி தலைவர்களோடு கலந்து ஆலோசித்து, எங்கள் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து 2 நாட்களுக்குள் வேட்பாளர் தேர்வு நடந்து வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். பாட்டாளி மக்கள் கட்சி தங்களது நிலைப்பாட்டை நேற்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இன்னும் அவர்களிடம் பேசவில்லை. நாங்கள் இன்று 2 நாட்கள் தான் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கி இருந்தோம். முதலில் சகோதரர் விஜயகாந்த் அவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். வருங்காலத்தில் எப்படி அதை அணுகுவது என்று நாங்கள் முடிவு செய்வோம். 2 நாட்களுக்குள் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை பார்த்து விடுவோம். தேமுதிகவின் நிலைப்பாடு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் எல்லாம் இணைந்து இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஸ்ரீரங்கத்தில் போட்டி போடுகிறது. கூட்டணி கட்சிக்குள் எந்த கட்சியின் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்பதை நாங்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம். ஆனால் நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் ஸ்ரீரங்கத்தில் நிறுத்தப்படுகிறார். அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு கட்சியில் அறிவிப்பது அவர்கள் உரிமை, அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு பின்பு நாங்கள் எப்படி அணுகுவது என்று நாங்கள் முடிவு செய்வோம். ஆனால் இப்பொழுது தேசிய ஜனநாயக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய முறையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக, அதிமுக, பாமக பல்வேறு கட்சிகள் இருந்தாங்க. இப்ப மதிமுக விலகிட்டாங்க, பாமக எந்த ஆதரவு இல்லைன்னு சொல்லிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு அளிப்பாங்க? நிச்சயமாக ஆதரவு. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் மதிமுக போன்ற கட்சிகள் விலகி இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் கட்சிகளோடு சேர்ந்து இணைந்து போட்டி போடுகிறோம் என்பது மட்டுமல்ல, மக்கள் ஆதரவு நிச்சயம் எங்களது கூட்டணிக்கு இருக்கும். ஏனென்றால் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்கொள்கிறார்கள், வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த மாற்றத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுக்க முடியும் என்பது மக்கள் நம்புகிறார்கள். அதனால் நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு மக்கள் அமோக ஆதரவை தருவார்கள். ஸ்ரீரங்கத்து மக்கள் ஆதரவை தருவார்கள் என்பது உண்மை, நம்பிக்கை. ஏற்கனவே சொல்லிட்டேனே, 2 நாட்களுக்குள் அறிவிக்கப்படுவார். நான் தெளிவாக சொல்லிவிட்டேனே, முழுமையான ஆதரவு இருக்கிறது. எந்த கட்சியின் வேட்பாளர் என்பதில் தான் இப்பொழுது அறிவிப்பு காத்திருக்கிறதே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையாக போட்டி போடுகிறோம் என்று சொல்லிவிட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து மதிமுக மற்றும் பாமக அந்த கூட்டணிக்கான ஆதரவை விலக்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தமிழகத்தில் அதற்கு அடுத்ததாக இருக்கும் பெரிய கட்சியான தேமுதிகவின் தலைவரோடு விஜயகாந்தை பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தேமுதிக அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். இதில் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கான இடைத்தேர்தல் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிகிறது.